வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா, முதல்ல தட்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தோமா. இப்போ வெள்ளை சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல வெள்ளை சீடைக்கு மாவு வறுத்துக்கணும். நிறைய பேர் ஒரு டவுட் கேட்டிருந்தீங்க, உப்பு சீடைக்கு வறுக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு. உப்பு சீடைக்கு வறுக்கணும். அந்த கோலமாவு பதத்தில் வறுத்தாலும் பரவாயில்ல, அப்படி அதே மீறி ஒரு கொஞ்சம் சிறப்பாக வறுத்தாலும் ஒன்றும் தப்பு கிடையாது. ஸோ உப்பு சீடைக்கு நீங்கள் கோலமாவு பதத்தில் வறுத்துட்டாலே போதுமானது. ஆனால் வெள்ளை சீடைக்கு கொஞ்சம் சிவக்க வறுத்துக்கணும். அதை எப்படி வறுத்துக்கணும் அப்படிங்கிற காமிக்கிறேன் பாருங்கள். படுப்பில் கடாய் வச்சுருக்கேன். ஸோ நான் மாவு இது கோலமாவு பதத்தில் வறுத்த மாவு, அதை விட கொஞ்சம் கூட நம்ம வறுத்துக்க போகிறோம். இப்போது செவக்க பாருங்கள், மாவு போடும்போது ஒயிட் கலரில் இருந்ததா, இப்போ பாருங்கள் கொஞ்சம் லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். மாவு வறுக்க வறுக்க நல்லா சில்கி ஆகிடும், பார்த்தீங்கனாலே தெரியுங்க பாருங்கள். கலர் நல்லா சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள் மாவோட கலர். ஸோ இந்த அளவுக்கு போதும், ஆஃப் பண்ணிடலாம். நம்ம ஒரு பவுலில் மாற்றிட்டு வறுத்த மாவு ஒரு கப்பு நம்ம அளந்து எடுத்துக்கலாம். பாருங்கள் மாவோட கலர் மாறி இருக்கிறது நல்லா தெரியுறதா. இப்போ நான் இந்த வறுத்த மாவை ஒரு கப்பு அளந்து எடுத்துக்க போகிறேன். கரெக்டாக ஒரு கப்பு மாவு எடுத்துட்டு இருக்கேன் நான். இதுக்கு 3/4 கப்பு வெல்லம், பாருங்கள் 3/4 கப்பு வெல்லம் அளந்து எடுத்து வச்சுருக்கேன். வெல்லம் கரையட்டும், அந்த கரையை விட்டுருவோம். அதுக்கப்புறம் இதில் என்ன நல்லா ஆட் பண்ணுங்கிறதே சொல்கிறேன் நான். தண்ணி கொஞ்சமாக விட்டுக்கலாம். வெல்லம் முழுகிற அளவுக்கு தண்ணி விட்டுக்கணும். அது கரையட்டும். அதுக்குள்ளே மாவில் என்னென்னலாம் மிக்ஸ் பண்ணணும்னு பார்த்துடலாம். 1 கப்பு வறுத்த அரிசி மாவு எடுத்திருக்கோம். அதுக்கு ஒரு 2 டீஸ்பூன் உளுத்த மாவு, கொஞ்சமாக தேங்காய், அப்புறம் எள்ளு கொஞ்சம் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை முதல்ல நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுவோம். நெய் நல்லா ஒரு ஸ்பூன் விட்டுக்கலாம். நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் நெய் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துட்டுருக்கேன். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வெல்லம் தண்ணி கொதிச்சுட்டு இருக்கா, அதிலே பொடி பண்ண ஏலக்காய் தூள் போட்டுடலாம். பாருங்க, வறுத்த அரிசி மாவு எடுத்துட்டோமா, அதில் 2 டீஸ்பூன் உளுத்த மாவு போட்டுட்டோம், 1 ஸ்பூன் நெய் விட்டுட்டோம், கொஞ்சோண்டு தேங்காய், கொஞ்சம் எள்ளு எல்லாம் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நம்ம பாகு வைக்கணும்னு அவசியம் இல்லை. வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு ஒரு அந்த நுரைச்சி கொதிச்சு வருது பாருங்கள், அந்த இது போதும். அந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ தான் வெல்லம் கரைஞ்சிருக்கு பாருங்கள். வெல்லம் கரைஞ்சி இந்த அளவுக்கு நல்லா பொங்கி கொதிச்சு வந்தால் போதும். ஸோ ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மாவில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம ஃபுல்லாக மொத்தமாக விடணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிசைஞ்சிக்கலாம். மிச்சம் இருக்க பாகையும் விட்டுட்டோம். நாம் வெள்ளை கரைசலையும் சேர்த்து இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், நம்ம வெள்ளை கரைசல் விட்டோமா, அது நல்லா கரெக்டாக இருந்தது. நல்லா சேர்ந்து நல்லா பிசைஞ்சாச்சு. இந்த சமயத்தில் 1 ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். நம்ம சேர்த்து பிசைஞ்சிருவோம். கொஞ்சம் சூடாக இருக்குது. சூடாக இருக்கும்போதே கொஞ்சம் இழுத்து நல்லா பிசைஞ்சிருங்க. இப்போ கொஞ்சம் ஆறினோடனே நம்ம உருட்ட ஆரம்பிச்சிக்கலாம். இப்போ நல்லா ஆறிடுத்து. நம்ம கொஞ்சம் கையில் நெய்யை தொட்டுண்டு உருட்டிடலாம். எல்லாத்தையுமே நம்ம உருட்டின்ட்டோம். இப்போ அடுப்பில் எண்ணெய் வச்சுருக்கேன், கொஞ்சம் காயட்டும். பாருங்கள், நம்ம எல்லாமே உருட்டி போட்டு நான் ஒரு 15 நிமிஷம் நல்லா காய வச்சுட்டு நான் இப்போ பொரிக்க போகிறேன். என்னென்னா நான் வீடியோ எடுக்கணும், வெறும் வெள்ளை சீடை மட்டும் உங்களுக்கு காட்டுறதுனால ஒரு 15 நிமிஷம் நான் காய வச்சேன். நீங்கள் வீட்டில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்ம சீடை பண்ணுவோம், உப்பு சீடை, தேன் கூட எல்லாமே பண்ணுவோம் இல்லையா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்கள், இந்த வெள்ளை சீடைக்கு மாவு பிசைஞ்சு ரெடியாக எடுத்துகிட்டு அந்த ஒரு நல்ல ஒரு தாம்பாளத்தில் ஒயிட் துணி போட்டுருங்க. துணி போட்டுட்டு இதை நல்லா உருட்டி போட்டுட்டு அந்த துணியை மூடிட்டு ஓரமாக வச்சுருங்க. அதுக்கப்புறம் உப்பு சீடையை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தேன் குழல் பண்ணிவிட்டு எல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வெள்ளை சீடையை போகிறீங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக வரும். நான் வெள்ளை
சீடைக்கு திருப்பியும் ஒரு வாட்டி அளவு சொல்கிறேன். நீங்கள் அதே அளவில் பண்ணுங்கள், ரொம்ப சூப்பராக வரும். பிரிஞ்சு போகிறதுன்னு சொல்லுவாங்களா, எண்ணெயில் போட்டு அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது, பர்ஃபெக்டாக வரும். 1 கப்பு வறுத்த அரிசி மாவு எடுத்துக்கோங்க. ஒரு 3/4 கப்பு வெல்லத்துக்கு வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணி எடுத்துக்கோங்க. அப்புறம் அரிசி மாவில் வந்து ஒரு 2 டீஸ்பூன் வந்து வறுத்த வரையா உளுத்த மாவு, வறுத்த உளுத்த மாவு ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. நெய் இல்லைன்னா வெண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன், நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்தேன். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக மாவில் பாகெல்லாம் விட்டதுக்கப்புறம் திருப்பி தண்ணி இந்த வெல்லத்தை கரைச்சி விட்டதுக்கப்புறம் திருப்பி ஒரு வாட்டி நெய் சேர்த்தேன். ஸோ 2 ஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கோங்க. வெண்ணெய் சேர்க்குறதா இருந்தால் நல்ல ஒரு டேபிள் ஸ்பூன் வெண்ணெய் சேர்த்துக்கோங்க போதும். அப்புறம் ஏலக்காய் பொடி போட்டுக்கணும். ஏலக்காய் பொடி நம்ம வந்து வெள்ளை கரைசல்லே போட்டுடலாம். கொஞ்சோண்டு எள்ளு போட்டுக்கோங்க. கொஞ்சம் தேங்காய் இருந்தால் தேங்காய் போட்டுக்கலாம், அப்படி இல்லைன்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 3/4 கப்பு வெல்லத்துக்கு ஒரு 1/2 கப்பு தண்ணி சொன்னேன்னா அதை விட்டுட்டு வெல்லம் கரைஞ்சதுக்கு அப்புறமா நல்லா கொதிச்சு வரும் பாருங்கள். அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக விட்டு மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் திருப்பி கொஞ்சம் விட்டு மாவு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரேடியாக விட வேண்டாம், கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு தெரிஞ்சிடும். மிச்சம் பாகு இருந்தால் கூட நம்ம வேறு எதுக்காவது கூட யூஸ் பண்ணிக்கலாம், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த மாதிரி மாவை பிசைஞ்சிட்டு அப்புறமா உருட்டி பாருங்கள், வெள்ளை சீடை சூப்பராக வரும். இப்போ நம்ம வந்து உருட்டி வச்சது ஒரு 10-15 நிமிஷத்துக்கு மேலே ஆகிடுது. எண்ணெயும் காஞ்சிடுது. நம்ம வந்து பொரிச்சு பார்க்கலாம் வாங்க. ஏன்னா உங்களுக்காக ரொம்ப டவுட்டாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ஒரே ஒரு உருண்டை போட்டு பார்க்கலாம். பாருங்கள், அது ஒன்று போடும்போதே உங்களுக்கு தெரிஞ்சிடும். பிரிஞ்சு வரா மாதிரி இருந்ததுன்னா தெரிஞ்சிடும். தெரியுதா உங்களுக்கு? அப்படியே தான் இருக்குது. ஸோ இப்போ நான் அடுத்ததெல்லாம் அப்படியே போட்டுடுறேன். பாருங்கள், நம்ம முதல் போட்ட உருண்டை தெரியுதா உங்களுக்கு? தெரியுதா? ஸோ பர்ஃபெக்டாக இருக்குது நம்மளுடைய மாவு. அதனால் நான் சொன்ன அளவில் பண்ணுங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் வெள்ளை சீடை. பாருங்கள், உருண்டையெல்லாம் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அப்படியே லேசாக அப்படி கலரி விட்டுட்டே இருங்க. இப்படி எடுத்து போடாமல் அப்படியே கலரி விட்டுட்டே இருங்க. அதே மாதிரி பாருங்கள், அடுப்பில் ரொம்ப சிம்மில் தான் வச்சுருக்கேன். ஸோ சிம்மில் வச்சு தான் நம்ம பொரிக்கணும். பெருசாக வச்சு பொரிச்சிங்கன்னா தீஞ்சு போயிடுமே தவிர உள்ளெல்லாம் வெந்திருக்காது. இதுனா நல்லா கரெக்டாக ஒரே மாதிரி வெந்துட்டு வரும். பாருங்கள், ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி அப்படி சுழட்டிகிட்டே இருங்க, கரெக்டாக வந்துடும். பாருங்கள், கலர் நல்ல மாதிரி இருக்கா, தெரியறதா? ஒரே மாதிரி வந்துடும். அப்போ தான் எல்லாம் ஒரே மாதிரி வெந்து வரும். பாருங்கள், நல்லா வெந்து வந்திருக்கு. எடுத்துருவோம் நாம். கொஞ்சம் நேரம் ஆறினோடனே நல்லா கிறிஸ்பாயிடும். பாருங்கள், அதோட டெக்ஸ்சரே உங்களுக்கு தெரியும் பார்த்தாலே. சரி, இப்போ நம்ம அடுத்த இடம் போட்டுடலாம். பாகு வந்து கல் பதம் வர வேண்டாம். நான் சொன்ன மாதிரியே கரைச்சிட்டு நல்லா கொதிக்கும் போது ஒரு நுரைச்சி கொதிக்கும் பார்த்தீங்களா, அது உங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் வந்து வடிகட்டி மாவு பிசைஞ்சிக்கோங்க. கல் பதம் வச்சிங்கன்னா மாவு வந்து நல்லா பிசைஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல உருட்டினோடனே நல்ல பீரிங் கட்டி மாதிரி இருக்கும். கல் டுங்குன்னு போய் சத்தம் கேட்கும். அந்த டங்கு பதம் கேட்குற மாதிரி அந்த மாவோடு சேர்ந்து அப்படி தான் கேட்கும். அதனால் பாகெல்லாம் எதுவுமே வேண்டாம், ரொம்ப சிம்பிளாக பண்ணிடலாம். நாம் பாருங்கள், கொதியெல்லாம் அடங்கிடுத்து அடுத்த இடையும் எடுத்துடலாம். நல்ல வித்தியாசம் தெரியும். இது கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகவுடனே நல்லா கிறிஸ்பாகிடுது. பாருங்கள், தெரியுதா சவுண்டு? கிறிஸ்பாக இருக்கா? ஸோ இந்த அளவுக்கு கிறிஸ்பாகிடும். ஸோ அடுத்ததையும் நம்ம போட்டுடலாம். உருண்டையெல்லாம் போட்டுட்டு உடனே கலர வேண்டாம். கொஞ்சம் ஆனதுக்கப்புறமா அதை அப்படியே இப்படி சுற்றி விடுங்க போதும். நான் வந்து மேலாக நம்ம பூரிலாம் போடும்போது மேலாக அப்படி எண்ணெய் போடுவோம்ல, அது மாதிரி எண்ணெய் மட்டும் அப்படியே எடுத்து மேலே விடுங்க போதும். இப்போ பாருங்கள், இப்போ அப்படியே சுழட்டி விடுங்க. வெள்ளை சீடை எல்லாமே நம்ம பொரிச்சு எடுத்துட்டாச்சு. அவ்வளோதான், நம்மளுடைய வெள்ளை சீடை ரெடி ஆகிடுது. வெள்ளை சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. நான் சொன்ன அளவில் பண்ணுங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக வரும். ஸோ இந்த கோகுலாஷ்டமிக்கு வந்து கரகரன்னு முறுக்கு தட்டை, அப்புறம் வெடிக்காத சீடை, உடையாத வெள்ளை சீடை எல்லாத்தையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.